திவினேஷ் அவர்கள் குடும்பத்தோட மலேசியா போய் போட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் ஒரு சில விஷயங்கள் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவர் தான் திவினேஷ் அவர்கள். போன சீசனோட டைட்டிலையுமே அவர் வின் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கு ₹10,00,000 பரிசு தொகையா கிடைக்கப்பட்டிருந்துச்சு. தொடர்ந்து அவரு அந்த சீசன்ல மிகப்பெரிய அளவு ரசிகர்களை கவரவுமே ஏகப்பட்ட இடங்கள்ல அவருக்கு கச்சேரி வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. சமீபத்தில கூட அவரு பார்த்தீங்கன்னா இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்ப அவருக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மலேசியால கச்சேரி வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு கச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா திவினேஷ் அவர்கள் தனியா மட்டும் போகல. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையுமே சேர்த்து கூட்டி போயிருக்காரு. அண்ட் அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் மலேசியா போறதுக்கு பார்த்தீங்கன்னா கச்சேரி யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களோ அதை மொத்தமா அந்த டீமே எடுத்துப்பாங்க. பட் அப்பா அம்மாவோட சேர்ந்து போயிருக்காரு இல்லையா, அதற்கு வந்துட்டு இவரு தான் தனியா வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறவங்க. நிறைய இடங்களை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கையில மலேசியா மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் கச்சேரி பண்ண போகும்போது அப்பா அம்மா வந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து சுத்தி பார்க்கலாம், ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களையுமே வர சொல்லியிருக்காரு. அண்ட் அதிகபட்சமா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000க்குள்ள தான் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து கூட்டி போயிருக்காராமா. அங்கே போயிட்டு கச்சேரியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து மலேசியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க. ஏகப்பட்ட இடங்களில் சாப்பிட்ருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மாவை வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டி போயிட்டு சுத்தி காட்டுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். அண்ட் அந்த ஒரு பரிசு தொகையில அவர் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரியது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க கேபி பாலா அவர்கள் சமீபத்தில் காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு. அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னும், இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட என்ன இன்னொரு பரிமாணத்தில் காட்டும். அதே நேரம் நீங்கள் நார்மலாக அந்த படத்தை நினைப்பீங்க, அதை தாண்டி இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காந்தி கண்ணாடி படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அண்ட் இந்த ஒரு படத்தில் நடித்ததன் மூலியமா நான் ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சேன். இந்த படத்துக்கு எனக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டிருந்த காசை எனக்காக நான் யூஸ் பண்ணல. அதில் ஒரு 2 குடும்பங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அது அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் நடிக்க போற படங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தருக்கு வாழ்க்கையில பயன்படுற மாதிரியான உதவிகள பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி அவரு ஷேர் பண்ணியிருந்தாரு. கேபி பாலா அவர்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்குது இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல இவர் பண்ற உதவிகள்லாம் பார்த்துட்டு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான் அவருக்கு வந்து படம் பண்றதா இருந்துச்சு. அண்ட் இப்ப வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணியிருக்காரு. அடுத்து கண்டிப்பா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் கூடயே சேர்ந்து ஒரு படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு போய்க்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஹீரோவா பாலா அவர்கள் ஜெயிப்பாரா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.